Open the eyes of the blind. There's no one like you, none like you. Into the darkness you shine. Out of the ashes we rise. There's no one like you, none like you. Our God is greater, our God is stronger. God, you are higher than any other. Our God is healer, awesome in power. Our God, our God. Into the darkness you shine. Out of the ashes we rise. There's no one like you, none like you. Our God is greater, our God is stronger. God, you are higher than any other. Our God is healer, awesome in power. Our God, our God. Our God is greater, our God is stronger. God, you are higher than any other. Our God is healer, awesome in power. Our God, our God. And if our God is for us, then who could ever stop us? And if our God is with us, then what could stand against? And if our God is for us, then who could ever stop us? And if our God is with us, then what could stand against? Then what could stand Sweet memories keep haunting me, and deep in my soul, I know you are mine, and my heart belongs to you.
broken souls with smiling faces, fighting for surrender, for now and the after, yeah. Just look around and you see that people are scared to say how they really feel. Oh, we all need a little honesty, yeah. You are love. If your heart's in 1,000 pieces, if you're lost and you're far from reason, just look up, know you are loved. Just look up, know you are loved. When it feels like something's missing, if it hurts but you can't find healing, just look up, know you are loved. Just look up, know you are loved. We're not made to be superheroes, photoshopped, all size zeros, a light not expected, but not quite perfected, yeah. Look up, see the sun is shining, there's hope on a new horizon, call it new. தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உம்முடைய சன்னிதானத்திலே கொண்டு வந்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே விவாகத்திலே திருமணத்திலே இணைக்கும்படியா கர்த்தாவே நாங்கள் உற்சாக உறவினர் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அவளை ஆசீர்வதித்து நீர் ஆசீர்வதிக்கும்படியா உண்மை நோக்கி பார்க்கக்கூடிய இந்த இடத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஐயா. இந்த வேளையில நீங்க கர்த்தாவுடைய பிரசன்னம் இந்த இடத்துல துவக்கம் முதல் முடிவரை இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க மணமக்களை ஆசீர்வதித்து கர்த்தாவே உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படுங்க. இந்த வேளையில துவக்கம் முடிவரை போகிற எல்லா காரியங்களிலும் உங்களுடைய வழிநடத்தல் இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னம் இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரின் முழு காரியத்தை நீங்க பொருட்படுத்தப்படுங்க. எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Someone else, you are love. You are love. Just look up, know you are love. Just you are love. If your heart's in 1,000 pieces, if you're lost and you're far from reason, just look up, know you are love. இருளான
Jesus
அது ஒரு மனுஷன் நல்ல ஒரு தெரிஞ்சு வாழ்ந்தானா அது உண்மையில அது ஒரு பெரிய விஷயம். இதே போலதான் நம்ம கர்த்தருக்குள்ள உள்ள ஒரு வாழ்க்கையை வந்து இயேசு கிறிஸ்துவோட ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து இதே ஒரு கல்யாணத்துக்கு ஒப்பாதான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா அவரோடு கூட நம்ம வாழும் பொழுது அந்த வாழ்க்கையே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அதை வந்து நீங்க யோசித்தே பார்க்க முடியாது, அதாவது எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அது ஒரு பெரிய விஷயமா கர்த்தர் நிறைய காரியங்களை செஞ்சிருக்காரு. நாங்க வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா கர்த்தருக்காக மாத்திரம் வாழணும்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் பார்க்கும்போது தேவன் எங்களை நடத்தின விதம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்திருக்கு. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியமா இருந்திருக்கு. எதையுமே நாங்க பிளான் பண்ணி செய்யறது இன்னைக்கு இந்த கல்யாணம் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பிளானே கிடையாது. அப்படியே காட்ஸ் லீடிங்ன்ற அளவுக்கு அப்படியே வாழ்ந்துட்டு வர்றோம். எந்த பிளானும் கிடையாது. பட் ஸ்டில் காட் கேன் டு. இதே தான் நம்ம வாழ்க்கையில கூட இயேசு கிறிஸ்துன்ற ஒரு தேவன் வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு தேவனா இருக்கிறதுனால அவரோடு கூட வாழ்ற ஒரு வாழ்க்கை வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா நாங்க இங்க கூட்டத்துமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஜீசஸ்ன்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சு யார்கிட்டனா நாங்க பழக்கமோ அவங்கள மட்டும் தான் நாங்க கூட வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் இதுதான் அந்த தேவன் வந்து அந்த கல்யாணம்னு சொல்லும் போது இதே போலதான் ஒரு காலம் வரும். ஒரு காலத்துல இந்த உலகம் அழிய போகுது. இந்த உலகம் அழிய போகும்போது தேவன் திரும்பமா வரப்போறாரு. அப்படி வரும் பொழுது ஒரு பெரிய ஒரு கல்யாண விருந்து நடக்கும். அதுல மனவாளனாகிய கிறிஸ்துவோட கூட நம்ம இருப்போன்றதுதான் நம்ம அதுல உள்ள ஒரு பெரிய ஒரு நம்பிக்கைன்னு பார்க்கிறோம். அப்போ அந்த தேவனோட நம்ம வாழணும்னா நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உலகத்தோடு ஒத்து ஒரு வாழ்ற ஒரு வாழ்க்கை கண்டிப்பா தேவனுக்கு பிரியமா இருக்க போறது இல்லை. அந்த ஒத்து வாழ்ற ஒரு வாழ்க்கை இல்லாம இந்த தேவனுக்காக நான் உயிரை கொடுக்க தயாரா இருக்கிறேன் அப்படியே நினைச்சு நீங்க வாழும் பொழுது அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த தேவன் நடத்துற விதத்தை நாங்க எங்க வாழ்க்கையில பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம சொல்ல போனா யாருக்கிட்டனா நாங்க கூப்பிட்ட எல்லாருக்கையுமே நாங்க ஷேர் பண்ண ஒரு விஷயம் அந்த தேவனால எல்லாம் போடுச்சு. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாங்களும் எங்க வாழ்க்கையில அனுபவிச்சது. இப்போ கல்யாணத்துக்கு நாங்க பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. நாங்க ஒன்னே கர்த்தருக்காக உயிரை கொடுக்க ரெடியா இருக்கிற ஒரு ஆளா இருக்கும். அது ஒண்ணுதான் எங்களுடைய ஒரே எய்மா இருக்கு. அப்படி இருந்தா மட்டும்தான் நாங்க அதுக்கு ரெடியா இருக்கோம். வேற எதையுமே நாங்க பார்க்க ரெடியா இல்லை. இந்த ஒரு இதை மட்டும் நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பார்த்தோம். ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு நாங்க கவலைப்படல. கர்த்தருக்காக கல்யாணமே ஆகணும்னாலும் பரவாயில்ல, என் தேவனுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு ஆள் இருந்தா எங்களுக்கு போதும்ன்றதுல ரொம்ப பர்டிகுலரா இருக்கா. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இனி நடக்குமோ நடக்காதோ எங்களுக்கு அதை பத்தி கூட கவலை. இந்த உலகத்துல இந்த தேவனை தெரிந்து கொண்ட ஒரு பாக்கியத்தினால நாங்க எதையும் இழந்து போக ரெடியா தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா 29 வயசுல கரெக்டா 30 நாளைக்கு 30 வயசு ஆகும் போது 29 லாஸ்ட்ல கரெக்டா நாங்க பேசி கண்டுபிடிச்சத இதுதான் கரெக்டா தேவைத்தது கண்டுபிடிக்கும் போது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. தேவன் ஒவ்வொரு காலத்திலையும் அநேக தேவன் நடத்துற விதங்கள் பாத்தீங்கன்னா அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நடக்க முடியாதுன்ற ஒரு நிலைக்கு பாருங்க. ஏன்னா நாங்க ஸ்பிரிச்சுவலா நிறைய காரியங்களை நாங்க இது பண்ணது தெரிந்து கொண்ட நிறைய காரியங்களை நம்ம பார்க்கும்போது ஒரு மனுஷன் வந்து கர்த்தருடைய எண்ட் ஆஃப் மேன் ஸ்ட்ரென்த், ஒரு மனுஷனுடைய முழு முயற்சியும் தோற்று போகும் பொழுது தேவன் ஒர்க் பண்ணுவாரு. அந்த மோசஸ்ல நல்லா அந்த இது 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல எண்ட் ஆஃப் மேன் ஸ்ட்ரென்த் அவன் போய் எல்லாத்தையும் எதை இனி செத்து போவோம், இனி நம்ம உயிரோட இருக்கோம், அப்பொழுதுதான் தேவன் உதவி செய்வாரு. அதே போல வாழ்க்கையில இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதே போல பைபிள்ல இருக்க ஒவ்வொரு கேரக்டரையும் நாமளும் பார்த்திருக்கோம். ஒவ்வொரு கேரக்டரையும் தேவன் நடத்தி வர்றதும் எவ்வளவு ஆச்சரியமா கர்த்தர் ஒவ்வொரு கேரக்டரும் நமக்கு பார்க்கறதுக்கு சாதாரண ஒரு சின்ன விஷயமா தான் தெரியும். ஆனா நீங்க உள்ள நல்லா ஆழ்ந்து பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு பைபிள்ல இருக்க ஒவ்வொரு காரியமும் இன்னைக்கு நம்ம வாழ முடியும் அப்படின்றது அவ்வளவு விஷயம். அதை நாங்க வாழ்க்கையில நேரடியா பார்த்திருக்கோம். நேரடியா நாங்க நிறைய காரியங்களை பார்த்ததுல தேவன் இன்னைக்கும் பைபிள்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கோ, தேவன் எப்படி ஒவ்வொருத்தரையும் வழி நடத்தினாரோ அதே போல இன்னைக்கும் தேவன் எங்களை வழி நடத்த முடியும்ன்றத நாங்க நேரடியாவே பார்த்திருக்கோம். செங்கடலை திறந்து தேவன் மக்களை அழைச்சு கொண்டது போல இன்றைக்கும் நமக்கு முடியாத ஒரு காரியங்கள்ல கூட தேவன் அதை செய்ய வல்லவரா இருக்கு. இப்ப அந்த கல்யாணத்துல வந்து சுத்தம் ஒண்ணுமே முடியாதுன்னு ஆயிடுச்சு. எங்களுக்கு அதை பத்தி கவலையா இல்லை. எங்களுக்கு நேர்ஸே கல்யாணம் வாழ்க்கை தான் எங்களுக்கு முக்கியம். இந்த கல்யாணம்ன்ற ஒரு இன்சிடென்ட் எங்களுக்கு அது முக்கியமாவே தெரியல. அதனால சும்மா வந்து 4 பேர் இருந்து நம்ம அது சும்மா கல்யாணம் பண்ணிட்டோம்னாலும் எங்களுக்கு அது கவலையாவே தெரியல. அது பண்ணிட்டு முடிச்சுக்கலான்ற மாதிரிதான் இருந்தது. ஏன்னா எல்லா பிரச்சனைகள்லாம் அந்த கொரோனால வர முடியாது, அது பண்ண முடியாது, இது ஒரு ஹால் எடுக்க முடியாது, எதுவுமே வசதி இல்லை, எல்லாரும் வர முடியாது, இந்த மாதிரி இருந்ததுனால சுத்தமா நாங்கள் அதை பத்தி கவலையே இல்லை. பரவாயில்ல போனா போகுது.
விசிட் பண்ணி வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா தேவன் நடத்துற ஒவ்வொன்றையும் அவங்களும் ருசிச்சவங்களுக்கும் எங்களையும் பார்த்து இவங்க வாழ்ந்துட்டு இந்த வாழ்க்கையை அவங்க எல்லாரும் பார்க்கும்போது ஏன் இப்படி நடக்குதுன்னு எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறிதான். இவ்வளவு கர்த்தர் வாழ்க்கை ஏன் இன்னும் நடக்கல? எங்களுக்கும் அப்படிதான் இருந்தது. ஏன் கர்த்தரால கூட சீக்கிரமா செய்கிற தேவன் தானே, எதுல இதுல எங்க நாங்க மிஸ்டேக் பண்றோம்? எங்களுக்கு மிஸ்டேக்னு இல்லை, எங்க அதுல இதாகுன்றதே எங்களுக்கு கண்டுபிடிக்கிறது. ஆனாலும் தேவனுடைய நேரமும் காலமும் ஒவ்வொருவருக்கும் வாய்க்க வேண்டியதா இருக்கு. அதுல எவ்வளவு ஒரு வித்தியாசமா நடந்தாலும் தேவன் அதை நேர்த்தியா நடத்துகிற தேவனா இருக்கிறார். அதே மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு சுத்தமா ஒண்ணுமே வசதியே கிடையாது, எந்த விதத்துல எடுக்கவே முடியாதுன்றது ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது கடைசியில பாத்தீங்கன்னா இப்ப சாரி எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம், ஷூட் எடுக்கலாம், சுத்தமா எந்த கடையும் கிடையாது, எங்க போனாலும் கடை கிடையாது. அப்படி இருக்கும்போது சரி கரெக்டா ஒரே ஒரு இதுல வேற வழியே இல்லை, சரி என்னமோ பண்ணிட்டு சரி ஒரு வாடகைக்கு தான் ஷூட் எடுக்கணும்ன்ற லெவல்ல வர்ற மாதிரி வருது. அப்பொழுது கரெக்டா நீங்க ரொம்ப நேர்த்தியா ஒரு மோதிரம் பண்ணா அதுக்கு வழி கிடையாது, எதுக்கு எடுத்தாலுமே ஒன்றும் வழி கிடையாது. ஆனா அந்த தேவன் நடத்துனது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் ஜெயின் ஜுவல்லர்ஸ் கேட்டா அவனோட சந்தோஷமா ஒவ்வொருத்தரும் செய்து கொடுத்த ஒவ்வொரு விதமும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுவே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. எந்த எஃபர்ட்டும் எடுத்து நாங்க பண்ணல, ரொம்ப சிம்பிளா ரொம்ப அது ஒரு ஃப்ளோ, அதான் காட்ஸ் ஃப்ளோல நாங்க சொல்ல முடியும், நல்லா ஃப்ளோல போறது மட்டும் தெரிஞ்சது. அதை ஈஸியா வாங்கணும், அவ்வளவு சந்தோஷமா செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, எந்த கடையும் திறக்கவே இல்லை, நல்லா தெரியும். நான் பொண்ணு ஸ்டோர்ல போனோன்னே சும்மா கேட்டோன்னா சரி கல்யாணத்துக்கு தானே சரின்னு சொல்லிட்டு விட சொல்லி வச்சிருந்தோன்னே நாங்க மட்டும்தான் ஃபுல் ஃப்ளோர்ல போய் அங்க போய் ஒவ்வொன்றா ஷூட் எடுத்து அந்த இது சாரி எடுத்து இதெல்லாம் எடுக்கிறதுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்காங்க. எங்களுக்கு அவனுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஆனாலும் யாரோ போனதுக்கு தெரிஞ்சவங்க எப்படி எதுக்காக அந்த பேர் வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா எங்களுக்கு சும்மா தான் நாங்க போய் கேட்டோம், கல்யாணத்துக்கு நான் அவங்களை விடுங்கன்னு சொன்னாங்க. அந்த ஓனரும் வந்து இல்லை அப்படி சும்மா இருந்தா கஷ்டமா இருக்கும், ஏஜை கூட போட்டு கொடுன்னு சொல்லி அவ்வளோ ஒரு சந்தோஷமா அதை எல்லாம் நம்பவே முடியல. இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும்னு புரியல. அப்போ இன்றும் தேவன் அதே மாதிரிதான் இருக்கிறார். எப்படி நாங்க பைபிள்ல தேவனை நாங்க பார்த்திருக்கோமோ அறிந்திருக்கோமோ அதே மாதிரி இன்னைக்கு தேவன் எங்க வாழ்க்கையில நடத்துனது நாங்க பாக்குறோம். அதுக்காக தான் மெயினா நாங்க நினைக்கிறது வந்து இதுல பண்ணணும்னு நாங்க நினைச்ச ஒரு மெயின் பாயிண்ட் என்னன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் இன்று ஜீவிக்கிறவரா இருக்கிறார். அவரை நம்பினவர்களை அவர் ஒருபோதும் கைவிட போறது இல்லைன்றத தேவன் காண்பிக்கிறதுக்காகவே கர்த்தர் எங்களுக்கு இது செய்யலாம்னு நினைக்கிறோம். கர்த்தர் இதே போல ஒவ்வொருவரையும் அதே மாதிரி வழிநடத்துறாங்க. கண்டிப்பா ஒரு தேவனை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா அதனுடைய டெப்த் ரொம்ப அதிகம் இருக்குது, அதனுடைய ஆழம் வந்து ரொம்ப அதிகமான ஒண்ணு. இன்னும் நாட்கள் வந்து ரொம்ப அதிகமா போக போறதுல சீக்கிரமா எல்லாருக்கும் தெரியும். காலங்கள் கடைசியாவது ஒரு நாள் வரும், எல்லாம் முடிஞ்சு போகும், ஒன்றுமே இருக்காதுன்ற அளவுக்கு மோசமா போக போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஒரு நாள் வரப்பொழுது அந்த தேவன் உலகத்திலேயே நடத்த முடியும்னா அந்த தேவன் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போனா எவ்வளவு நேர்த்தியா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அங்க ஒரு பெரிய கல்யாணம் உண்டு, அந்த கல்யாணத்துல நம்ம எந்த எஃபர்ட்டும் எடுக்க வேண்டியதே கிடையாது. இன்னைக்கு தேவனுக்காக நம்ம வாழ்ந்து முடிச்சா மட்டும் போதும். அந்த இயேசு கிறிஸ்துன்ற ஒரு நாமத்துக்காக நீங்க எதை செய்தாலும் அதை கேட்ட பலன் இந்த பூமியில உண்டுன்னு சொல்லி தேவன் செஞ்சிருக்காரு. அதே மாதிரி நம்ப முடியாத அளவுக்கு காட் ஹஸ் பிளஸ். அந்த பிளஸ்ஸிங்கோட ஒரு டெப்த் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம், அவ்வளோ ஒரு டெப்த் நம்பவே முடியாத அளவுக்கு காட் ஹஸ் பிளஸ். எல்லாருக்கும் கூட வாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எப்படி கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. அதனால ஒருத்தருக்குன்னு இல்லை, தேவனை நேசிக்கிற அத்தனை பேருக்கு தேவன் செய்கிற ஒரு காரியமா இருக்கு. அதனால இந்த ஒரு கல்யாணத்தை வந்து இது நார்மலா ஒரு கல்யாணம் இல்லை, இதை உண்டாக்கினா அந்த தேவனுக்கு மாத்திரம்தான் அந்த மகிமை உண்டாகணும்னு நாங்க நினைக்கிறோம். அதுதான் அந்த உண்மையான ஒரு கல்யாணம். இந்த கல்யாணத்தையும் ஒரு மனுஷன் அந்த கர்த்தருக்குள்ள கட்டப்படுறது அவங்க வாழ்ற வாழ்க்கை ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், அதுக்கு ஈடு இணையே இருக்காதுன்னு சொல்லி பேசுவாங்க. அதாவது தேவன் இந்த உலகத்தை படைச்சதுக்கு ஒரே நோக்கம் வந்து எல்லாவற்றையும் தேவன் உலகத்தை உண்டாக்கினார், எல்லாவற்றையும் படைத்தார். எல்லாவற்றையும் படைச்சாலும் எதுவுமே ஒரு நிரந்தரமான ஒன்று இல்லை. தேவன் ஒருவர் மாத்திரம்தான் நிரந்தரமானவர். ஒருவர் தான் நிரந்தரமானவர். ஆனா அவர் எப்படிப்பட்டவர்னா அன்பினால நிறைந்தவர், முழுவதுமா அவருடைய அன்பு தான். அப்ப அவருடைய அன்பினால நிறைந்தவர்னால உலகம் எல்லாம் இருந்தாலும் அவருக்கு ஒரு அன்பு கூறுவதற்கு ஒன்று வேணும்னா நிரந்தரமான ஒன்று வேணும். அப்படிங்கிறதுனாலதான் ஒரு மனுஷனை உருவாக்கும் போது தன்னுடைய ஆவியை ஊதினார். தன்னுடைய ஆவியை ஊதினதுனாலதான் அவனுக்கு ஒரு சோல் என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஆத்மா உண்டானதுனாலதான் அது ஒரு எட்டர்னல் பீங்கா மாறிடுச்சு.
நம்ம ஒன்று மட்டும்தான் எட்டர்னல் பீயிங். தேவன் ஒரு எட்டர்னல், அதுக்கப்புறம் நிச்சயம், அதுக்கப்புறம் நம்ம எட்டர்னல். அது எதுக்காக தேவன் நம்ம எட்டர்னலை உருவாக்குறார் அப்படின்னா அவரோடு அன்பு கூறும்படியா. தேவன் அன்பாக இருக்கிறார். தேவன் எதிர்பார்க்கிறது வேற ஒன்றும் இல்லை. அவரிடத்துல எந்த பணமோ பொருளோ எதுவுமே கிடையாது. அவர் எதிர்பார்க்கிறது அவர் நம்ம அன்பா இருக்கிறாரு. அது ஒரு ரிலேஷன்ஷிப். நம்ம அவரோட அன்பா இருக்கணும். அந்த ஒண்ணுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த ஒண்ணு அவரோட செய்துட்டு அப்ப அந்த மனுஷனை உருவாக்குனதுக்கு அப்புறம் அதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாதான் அவரோட முதலாவது ஆதாமுக்கு ஒரு ஏற்பாடாகிய ஒரு திருமணத்தை அவரை நடத்தி வைத்தார். அவர்களுக்குள்ள ஒரு அன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி, கணவன் மனைவி அன்பு, ஒரு தாயினுடைய அன்பு, அவர் தகப்பனுடைய ஒரு அன்பு, இது ஒரு நண்பர், இப்படி எல்லா உறவுகள் எல்லாம் உற்ற நீங்க பாத்தீங்கன்னா எல்லா உறவுகளும் எல்லா ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி பேஸ்ட் ஆன் லவ். அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. நீங்க அந்த ஒரு நல்ல யோசிச்சு பார்த்தீங்க, இன்னைக்கு அது ஒருவேளை இல்லாம போயிடலாம். இன்னைக்கு நிறைய காரியங்கள்ல பணத்துக்காக, பொருளுக்காக, அதுக்காக, இதுக்காக ஒரு சேர்ந்து போய் கொண்டு இருக்கிறான். ஆனால் மனுஷன் அதற்காக படைக்கப்பட்டது அல்ல. தேவன் எதுக்காக இந்த உறவுகள் எல்லாம் படைத்தார்னா இது எல்லாத்தையும் அந்த அன்பு எல்லாம் ஒருவர் புரிந்து கொண்டு அவரோடு நம்ம அன்பு கூற வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் படைத்தார். அதனாலதான் அவர் ஒரு தாயை போல உன்னை தேற்றுவேன் என்று சொன்னார். தாயின் அன்பு, ஒரு தகப்பனை போல நான் உன்னை சுமப்பேன் என்று சொன்னார். ஆனா தகப்பன் ஒரு கேர் எடுத்துக்கிற ஒரு ஆள், இப்படி ஒரு பிள்ளையை போல, அவன் ஒரு பிள்ளையை போல நான் உன்னை நேசிக்கிறேன், அவனை எல்லாவற்றையும் கொடுப்பேன் என்று சொல்லி, ஒரு நண்பனுக்கு எல்லாவற்றையும் நண்பனோட ஷேர் பண்றது போல நான் எல்லாத்தையும் உன்னோட ஷேர் பண்ணுவேன் என்று சொல்லி, அப்படி எல்லா அன்பும் சேர்ந்துதான் ஒரு அன்பு. அந்த அன்புக்கு மிகவும் ஒரு மேலான அன்பு ஒரு கணவன் மனைவி அன்பு தான். ஏன்னா கணவன் மனைவி அன்புல தான் எல்லாம் ஒன்றாக இணைந்தது. ஒரு தாய் தாழ்வு தேற்றுதல் எல்லாமே அதில் வந்தது. அந்த ஒரு அன்பு. இது ஏன் தேவன் அப்படி படைத்தாருன்னா நாம் அவரையே அன்பு கூற முடியாதுதான். அதனால கணவன் மனையை இணைக்கும் பொழுது வேற எந்த ஒரு காரியத்திலும் இல்லை, அன்பினால் அவர்கள் கட்டப்படுகிறார்கள். ஒருவருக்கொருவர் ஒரு பிரமாணங்கள் இருக்கலாம், அநேக பிரமாணங்கள் இருக்கலாம். நீங்க இப்படி இருக்கணும், கணவனுக்கு இருக்கணும், மனைவி இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் சொல்லி கற்பனைகள் கட்டளைகள் நிறைய இருக்கலாம். எல்லாத்துக்கும் மேலா ஒரு அன்பு கூறணும். அது ஒன்றுதான். அன்பு கூறும்போது எல்லாருக்குள்ள அடங்கும். அதுதான் நாங்க வாழ்க்கையில பார்க்கிறோம். முக்கியமான அதுதான் அந்த அன்பு கூறும் பொழுது தேவனிடத்துல தேவன் அதை புரிந்து கொண்டு அவரோடு நம்ம அன்பு கூறுகிறோம். அந்த அன்பு அந்த சொல்ல வந்த அது ஒரே ஒரு காரியம், அதுதான் உறவு. தேவன் உறவுகளை படைத்தார், அவரோடு உறவு கொள்ள முடியாது. அந்த உறவுக்கான ஒரே காரியம் அன்பு மட்டும்தான், வேற ஒன்றும் கிடையாது. அதான் சரி. அப்ப அன்புன்னு எல்லாரும் சொல்லலாம். அது எப்படி அப்படின்னு சொன்னா அன்புங்கிறதுல வரும்போது வேற ஒண்ணும் இல்லை, சாக்ரிஃபைஸ், தியாகம் பண்றதுதான். இப்ப அன்புன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிநேகிதனுக்காக தன்னுடைய உயிரை கொடுப்பதை பார்க்கிறோம் மேலான அன்பு ஒன்று இல்லை அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்ப நீங்க அந்த அன்புன்னு சொல்லும்போது அது கிரியையில வெளிப்படுகிறது தான். அப்படிதான் ஒரு இது தாய்க்கு அன்புல வரும்போது பிள்ளைகள் அன்பு எப்படி அன்பு கொடுக்குறான்னா, ஒரு சூழ்நிலை வரும்போது தான் பிள்ளைக்கு நான் உயிரே போனாலும் பிள்ளைய காப்பாற்றணும், தான் உயிரை கொடுக்க அப்படின்னா இருக்கலாம். இப்படி நீங்க ஒவ்வொருத்தையும் பார்த்தீங்கன்னா ஏதோ பணத்தை கொடுக்குறோம், ஏதோ கொடுக்குறோம்ல, தன்னையே இழக்கிற ஒரு காரியம் தான் அன்பினுடைய ஒரு கிரியை என்று சொல்லி பார்க்கிறோம். அதுதான் ஏன் சொல்றேன்னா, இது நம்ம உலகத்தில் இந்த அன்பை புரிந்து கொள்வதற்கான மேலான இதுதான் கணவன் மனைவி அன்பு. அதுதான் அவருடைய அன்பினால கட்டப்பட முடியாது நாங்கள் கொண்டு வந்துடுறோம். இதை நம்ம புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நாம எல்லாவற்றுக்குமா தேவன் நம்ம அன்பு கூறுகிறார். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதோ அவரோடு உள்ள உறவு கொள்ளும்படியாய் அவரை அதிகமாக நேசிக்க வேண்டும். அவருக்காக அன்புடன் இழக்கிறது, என் தேவனுக்காக எல்லாவற்றையும் இழக்க ரெடியா இருக்கிறோம். அன்னைக்கு சொன்னது போல நாங்க கற்கத்தான் இருக்கிறது. அதுதான் ஒரே காரியம். இந்த தேவனுக்காக நாங்க வாழ்றோம். உலகத்துல எல்லாவற்றையும் இழக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். அந்த ஒரு தேவனுக்காக வாழ்ந்து முடிக்கணும். ஏன்னா கேட்டா அவ்வளோ அந்த தேவன் அன்பு கூறுகிறார். அது வந்து சரி முடிக்கிறேன். இப்போ நான் ஒன்று திருமணத்துல நினைக்கும்படியா நம்ம போவோம். அவங்க சொல்லுவாங்க, சொல்லி படிச்சோம் அந்த ரிங்ஸ் மாற்றி அதை கொடுத்துக்கிறோம். ஃபாதர் ப்ளீஸ். Daniel Sakayaraj. I, Daniel Sakayaraj, Take you, Eunice Nelson, to to be my wife, be my wife, to have and to hold, to have and to hold, from this day forward, from this day forward,
for better, for worse, for better, for worse, for richer, for poorer, for richer, for poorer, in sickness and in health, in sickness and in health, to love and to cherish, to love and to cherish, till death do us part, to death, to part, according to God's holy law, according to God's holy law. in the presence of God, In the presence of God, I make this vow. I make this vow. I, Eunice Nelson, I, Eunice Nelson, take you, Daniel Sabaraj, take you, Daniel Samaraj, to be my husband, to be my husband, to have and to hold to have and to hold, from this day forward, from this day forward, for better, for worse, for better, for worse, for richer, for poorer, for richer, for poorer, in sickness and in health, in sickness and in health, to love and to cherish, to love and to cherish, till death do us part, till death do us part, according to God's holy law, according to God's holy law, in the presence of God, in the presence of God. I make this vow. I make this vow. திருமணத்துக்கு அடையாளமாக அவர்களுக்கு ஒரு மோதிரத்தை அணிவித்து இயேசுவுக்கே புகழ். அழகான ஒரு நேரத்திலே ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். இது ஒரு சிறப்பான ஒரு நேரம், சிறப்பான ஒரு நிகழ்வு. நம்முடைய தாயார் சொன்னது போல ஆண்டவரால் நிகழ்ந்தது, அவருடைய அருட்புடையால், அவருடைய அரவணைப்பால், அவருடைய பராமரிப்பால் நிகழ்ந்த ஒரு அற்புதமான காரியம். ஆகவே உங்கள் அனைவர் சார்பாக மீண்டும் ஒரு முறை மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி மேரிட் லைஃப். எல்லாரும் இன்னைக்கு ஒரு கொண்டாட்டத்தில் இருக்கிறோம். திருமணம் என்பது ஒரு கொண்டாட்டம், மகிழ்ச்சியான ஒரு கொண்டாட்டம். ஆகவே இந்த நேரத்தில் கொஞ்சம் மூடி மாற்றி பார்ப்போம். கணவன் சொல்வதை மனைவி கேட்க வேண்டுமா, மனைவி சொல்வதை கணவன் கேட்க வேண்டுமா? யார் சொல்வதை யார் கேட்க? கணவன் சொல்றதை மனைவி கேட்கணுமா, மனைவி சொல்றதை கணவன் கேட்கணும்? யார் சொல்வதை யார் கேட்கணும்? கணவன் பாலாம் யோசிக்கிறாங்க, ஏதாவது சொல்லிட்டோம் வீட்டில் சாப்பாடு கிடைக்குமோன்னு ஒரு பயம். யார் சொல்வதை யார் கேட்கணும்? சின்ன குருத்தாங்க பேசும். மனைவி சொல்லதான் கணவன் கேட்கணும், அப்பதான் சாப்பாடு கிடைக்கும். ஓகே, அப்புறம் வேற வேற மாற்று கருத்துக்கள்? மாற்று கருத்தே வச்சுக்கல. யார் சொல்வதை யார் கேட்கணும்? நிறைய உங்களுக்கு சொல்றது யார் சொல்வதை யார் கேட்கணும்? யார் சொல்வதை யார் கேட்கணும்? ஐயா உங்களுக்கு பதில் வந்துச்சா? அம்மா யார் சொல்வதை யார் கேட்கணும்? எதுவும் மாற்று கருத்து வராதனால பெண்கள் சொல்வதை மனைவிமார்கள் சொல்வதை கணவன்மார்கள் கேட்கணும். ரெண்டு பேருமே சேர்ந்து கடவுள் என்ன சொல்கிறார் என்பதை கேட்கணும்.
நமக்குள்ள குழப்பங்களும் வேறுபாடுகளும் மாற்று கருத்துக்களும் வரும். அந்த நேரத்தில் முட்டி போட்டு தொபியாஸ் போல ஆண்டவா உம்முடைய சித்தம் என்ன, கணவன் மனைவியாக சேர்ந்து ஆண்டவருடைய திருச்சித்தத்தை ஏற்று செயல்படுத்துதான் சால சிறந்தவர். அவருடைய திருமண வாழ்க்கை ஆண்டவருடைய சித்தத்திலே அடிப்படையிலே ஆரம்பிக்கும். இதனால முந்த கடவுளுடைய அரசியும் அவருடைய விருப்பத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். அற்புதமாக வாழ்க்கை. அப்ப உங்களுக்காக நீங்க வாழவில்லை, ஆண்டவனுக்காக அவருடைய விருப்பத்திற்காக நீங்க வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அது எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நம்ம சொன்னது போல அன்பின் மேல் கட்டப்பட்டது, தியாகத்தின் மேல் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, அற்புதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நாம் அனைவரும் சேர்ந்து உங்களை வாழ்த்துகிறோம். அடுத்ததாக பார்க்கலாம், இந்த திருமண வாழ்க்கையிலே ஒருவர் மற்றவரை சார்ந்து மற்றவருடைய வளர்ச்சியிலே அக்கறை கொண்டவர்களாக இருக்க பிலிப்பியர்கள் திருமுகம் 2:3-4 பவுலடிகளார் கேட்டுக்கொள்கிறார். அதாவது டேனியல், நீங்கள் யூனிஸ் சார்ந்த அனைத்து காரியங்களும் அக்கறை கொண்டவராக இருக்கணும், கரிசனை கொண்டவராக இருக்கணும். நீங்கள் அதை போல டேனியல் சார்ந்த காரியங்களே அக்கறை கொண்டவராக, உங்களை சார்ந்தவற்றில் பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொண்டு ஒழுக வேண்டும். அவர் அவருடைய குடும்பத்தை சார்ந்து நீங்கள் அதிகமாக அக்கறை கொள்ள வேண்டும். நீயும் அதே போல அவருடைய குடும்பத்தை சார்ந்து அக்கறை அதிகமாக கொண்டு வாழ்வதுதான் இல்லற வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அப்பேற்பட்ட வாழ்க்கையின் தொடக்கம். அடுத்ததாக இந்த இல்லற வாழ்க்கையிலே நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான அம்சம் தியாகத்தோடு ஒட்டிய ஒரு வாழ்க்கையாக விட்டு கொடுப்பது, அனுதினமும் விட்டு கொடுப்பது. கண்டிப்பாக வாழ கற்றுக்கொள்ளும். அந்த விட்டு கொடுக்கும் வாழ்க்கையிலே மன்னிக்க நிறைய தேவைப்படும். மன்னிப்பை இறைஞ்சவும் தேவைப்படும், மன்னிப்பை கொடுக்கவும் தேவைகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கும். So daily forgiveness, அனுதினமும் மன்னிப்பு, மனதில் எந்த பாரம் இல்லாமல் அனுதினமும் மன்னிக்கிற அந்த போக்கிலே வாழ்ந்த உங்கள் அனைவரையும் வாழ்த்து. சரியா? God bless you, enjoy. ஒரே ஒரு லைஃப் இன்சிடென்ட் வழக்கமாக சொல்வதுண்டு, அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். என்எஸ் கிருஷ்ணன், என்எஸ்கே நகர்லாம் இருக்குல்ல, என்எஸ் கிருஷ்ணன், என்எஸ்கே, அவர் மிகப்பெரிய கலைவாணர் என்று சொல்லி நகைச்சுவை உணர்வுள்ளவர். படம் எடுத்து நஷ்டமாயிட்டார், கஷ்ட காலத்தில் இருக்கிறார். அவருடைய துணைவியார் என்எஸ் மதுரம் என்பவர் இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்காங்க. யார் எது வந்து கேட்டாலும் உடனே எடுத்து கொடுக்கிற பண்பு கொண்டவர் என்எஸ் கிருஷ்ணன். அப்படி இருந்து அவர் இப்ப நலிந்த நிலையில் இருக்கிறார். அப்போ ஒரு நல்ல ஒரு வருகிறார், தன்னுடைய வீட்டு சுபகாரியத்திற்காக பத்திரிகை கொடுக்கிறார், இன்விடேஷன் கொடுக்கிறார். அதை வாங்கிட்டு எதுவும் கொடுக்கறதுக்கு இல்லையே அப்படின்னு யோசிச்சு வருத்தப்பட்டு பக்கத்துல வெள்ளியால் செய்யப்பட்ட வெத்தலை பாக்கு கொட்டி இருந்துச்சு. அதை தூக்கி, இந்தப்பா என்ன கொடுக்கறது ஒண்ணு இல்ல, இந்த இதை வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிட்டார். அப்ப உள்ள இருந்த மதுரம் வருகிறாங்க, என்னங்க போயிட்டாங்களா? போயிட்டாங்கப்பா. ஐயோ, வந்தவருக்கு எதை கொடுத்துருக்கலாமே, ஆனா நம்மள்ட்ட எதுவுமே இல்லையே, ஆனா நம்மள்ட்ட அந்த வெத்தலை பாக்கு கொட்டி இருக்குமே, அதை கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி மதுரம் கேட்கிறார்கள். அப்போது என்எஸ் கிருஷ்ணன் சொல்கிறார், நீ நினைத்தாய் நான் அதை செய்தேன், நீ நினைத்தாய் நான் அதை செய்தேன். இதுதான் அந்த காலத்து பாடல் வச்சுங்க. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ எளிமையாக வராது, இயல்பாக வராது. ஏன்னா இருவரும் வெவ்வேறு தளத்திலிருந்து வந்தவர்கள், வெவ்வேறு வாழ்க்கை சூழல் இருந்தவர்கள். ஆனால் இந்த கிறிஸ்துவுக்குள் ஐக்கியமாக இருக்கு. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளே வளரும் பொழுது புரிந்து கொள்கிற தன்மை அதிகமாக வரும். சேர்ந்து செயல்படும் பொழுது, இறை ஆட்சிக்காக கடவுளுக்காக சேர்ந்து நீங்க செயல்படும் பொழுது அந்த புரிதல் அதிகமாகும். இப்ப நம்ம பேசுறது கேக் மற்றபடியே கேக் வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் கருத்தொற்றுமையிலே இருவர் ஒன்றாக இன்று செயல்பட அனைவருமாக சேர்ந்து வாழ்த்துகிறோம். உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கட்டும். கடவுளை எழுப்பி அவர்கள் பார்த்துருப்போம். இருந்தவரை பாடலோடு எடுத்துக் கொள்வோம். கடவுள் நினைத்தான், மனநாள் கொடுத்தான், வாழ்க்கை உண்டானதே, மணமக்களே நீ வாழ்கவே, 1000 காலமே வாழ்கவே திருமணம், 1000 காலமே வாழ்கவே திருமணம். All the best. Thank you. The same week is Daniel, Eunice, second given by God. Okay. Keep it as a treasure and may God bless you all the days. Thank you. Happy Valentine's Day. Happy married life, dear Danny and Eunice. We are praying
His peace. May the Lord bless and keep you. May He let His face shine upon you and be gracious to you and give you His peace. And give you His peace. சந்தோஷ பூக்கள் எங்கெங்கும் தூவி சங்கீதம் பாடி மகிழ்ந்திடுவோம். சந்தோஷ பூக்கள் எங்கெங்கும் தூவி சங்கீதம் பாடி மகிழ்ந்திடுவோம். Hearty congrats to you. Hearty congrats to you. Hearty congrats to you. Hearty congrats to you. இறைவனின் ஆசை உன் மீது தங்கி பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறோம். இறைவனின் ஆசை உன் மீது தங்கி பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறோம். Hearty congrats to you. Hearty congrats to you. Hearty congrats to you. Hearty congrats to you. Congratulations. You are here, moving in our midst. I worship you. I worship you. You are here, working in this place. I worship you. I worship you. You are here, moving in our midst. I worship you. I worship you. You are here, working in this place. I worship you. I worship you. You are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. You are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. You are here, touching every heart. I worship you. I worship you. You are here, healing every heart. Oh, I worship you, Jesus. I worship, you're turning lives around. You are here, oh, turning. யூனிஸ் நெல்சன் எங்களுடைய திருமண நாளுக்காக இங்கே அனைவரும் கூடி எங்களை வாழ்த்துறதுக்காக வந்திருந்தீங்க. அண்ட் லைஃப்பில் வந்து லாட் ஆஃப் வெல் விஷர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ ஜாயினிங் இன் blessing us here. It's a pleasure to have you all here. என்னுடைய அப்பா அம்மா சார்பாகவும் ஜெயந்தி பீட்ராஸ்லேயர் யூனிஸ் நெல்சனுடைய அப்பா அம்மா ரீட்டா நெல்சன் அவர்கள் சார்பாகவும் அனைவருக்கும் வந்து என்னுடைய நன்றிகள். உங்களுடைய பிளஸிங்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ. ஃபுட் இஸ் ரெடி. ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் our feast and bless us, please.
trembles at his voice, trembles at his voice. How great is our God? Sing with me, how great is our God, and all will see how great is our God. Age to age he stands, and time is in his hands, beginning and the end, beginning and the end. The Godhead three in one, Father, Spirit, and Son, the Lion and the Lamb, the Lion and the Lamb. How great is our God? Sing with me, how great is our God, and all will see how great is our God. Name above all names, worthy of all praise. My heart will sing how great is our God. You're the name above all names. You are worthy of all praise, and my heart will sing how great is our God. How great is our God? Sing with me, how great is our God, and all will see how great is our God. How great is our God? How great is our God? How great is our God? The whole world sings, the whole world sings. How great is our God? How great is our God? How great is our Bless the Lord, oh my soul, oh my soul. Worship his holy name. Sing like never before, oh my soul. I worship your holy name. The sun comes up, it's a new day dawning. It's time to sing your song again. Whatever may pass and whatever lies before me, let me be singing when the evening comes.
you're slow to anger. Your name is great and your heart is kind. For all your goodness I will keep on singing. 10,000 reasons for my heart to find. So bless the Lord, oh my soul, oh my soul. Worship His holy name. Sing like never before. Oh my soul, I worship Your holy name. And on that day when my strength is failing, the end draws near and my time has come, still my soul will sing Your praise unending. 10,000 years and then forevermore, forevermore. Bless the Lord, oh my soul, oh my soul. Worship His holy name. Sing like never before. Oh my soul, I worship Your holy name. Bless the Lord, oh my soul, oh my soul. Worship His holy name. Sing like never before. Oh my soul, I worship Your holy name. Yes, I will worship Your holy name. Lord, I worship Your holy name. The dream is fading, now I'm staring at the door. I know it's over cause my feet have hit the cold floor. Check my reflection, I ain't feeling what I see. It's no mystery. Whatever happened to a passion I could live for? What became of the flame that made me feel more? And when did I forget that I was made to love you, I was made to find you, I was made just for you, made to adore you. I was made to love and be loved by you. You were here before me, you were waiting on me, and you said you'd keep me, never would you leave me. I was made to love and be loved by you. The dream's alive with my eyes open wide. Back in the ring, you got me swinging for the grand prize. I feel the haters spitting vapors on my dreams, but I still believe. I'm reaching out, reaching up, reaching over. I feel a breeze cover me, called Jehovah. And Daddy, I'm on my way, cause I was made to love. I was made to love you, I was made to find you, I was made just for you, made to adore you. I was made to love and be loved by you. You were here before me, you were waiting on me, and you said you'd keep me, never would you leave me. I was made to love and be loved by you. I was made to love you, I was made just for you, made to adore you. I was made to love and be loved by you. You were here before me, you were waiting on me, and you said you'd keep me, never would you leave me. I was made to love and be loved by you. Loved by you. Na 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 na. Na 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 na. Na 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 na. Na 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 na. Anything I would give up for you. Na 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 na.